ஹலோ கைஸ், வெல்கம் டு டிசைன் இன் தமிழ் பிளெண்டர் பேசிக்ஸ் பார்ட் 4. போன வீடியோவில் நம்ம காஃபி மிஷினோட பேஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி மாடல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் காஃபி மிஷினை கம்ப்ளீட்டாக எப்படி மாடல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஸ்மூத் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ எடிட் மோடு போனீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு 4-5 வெர்டிசஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸாக டிசால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த லைனை நம்ம பெவல் பண்ண போகிறோம். பெவல் பண்ணதுக்கப்புறமா இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனா, ஃபேஸ் செலக்ட் மோடு போயிட்டு 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஜி கொடுத்து கோப்ளானர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேனில் இருக்கக்கூடிய எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிசால்வ் ஃபேஸஸ் கொடுத்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ஃபேஸாக மாறிடும். இப்போ அப்படியே எட்ஜ் செலெக்ஷனுக்கு போயிட்டு, அதாவது ஷார்ட்கட் 2 நம்பர் 2 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெவல் பண்ண போகிறோம். பெவல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பி ட்ராக் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து 2 செக்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உள்ள அந்த ஃபேஸ் செலெக்ஷன் கொடுத்து உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். இப்போ ஆப்ஜெக்ட் மோடு வந்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாமெட்ரி நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஜாமெட்ரியில் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும். ஏன்னா ரியல் வேர்ல்டில் எந்த விஷயமுமே ஷார்ப்பாக இருக்காது. இந்த மாடல் வந்து ஜாமெட்ரிக்கல் மாடல்ஸ் அப்படிங்கிறனால இதில் பெர்ஃபெக்ட் ஷார்ப்னஸ் இருக்கும். ரியல் வேர்ல்டில் அப்படி பெர்ஃபெக்ட் ஷார்ப்னஸ் கிடையவே கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் பெவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எட்ஜ் செலெக்ஷன் டூல் நம்பர் 2 கிளிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அல்ட் கிளிக் பண்ணி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அல்ட் கிளிக் பண்ணி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இத்தனை எட்ஜு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து நம்ம பெவல் பண்ணுறோம். இப்போது செக்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறோம். ஸோ கூட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்மூத் லுக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதையும் நம்ம வந்து பெவல் பண்ணிக்கலாம். அதை மட்டும் ஏன் விடுவானே. ஓகே, இதை பெவல் பண்ணியாச்சு. என்ன கிளிக் பண்ணி இதை நான் உள்ளே தள்ளிக்கிறேன். ரைட். இப்போ எடிட் மோடில் போனோம்னா இந்த ஒரு செக்மெண்ட் இருக்குது. இதை நமக்கு வந்து பாப் ஆகணும். இங்கே ஒரு செக்மெண்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். எட்ஜ் லூப் ஆட் பண்ணி கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். கீழே எடுத்து இவ்வளோ தூரம் வச்சுட்டு அதை நான் எட்ஜ் லூப்பை கிளிக் பண்ணிட்டேன். இந்த எட்ஜ் லூப்பில் ஒரு பெவல் கொடுக்க போகிறேன். அது எதுக்குன்னு சொல்கிறேன். கண்ட்ரோல் பி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இதில் செக்மெண்ட்டை 3 செக்மெண்ட்டாக மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஜி ப்ரெஸ் பண்ணி நான் ஒய் ஆக்சிஸில் கொண்டு போகும்போது எனக்கு இங்கே மட்டும் ஒரு சின்ன டெப்த் வந்து எனக்கு கிடைக்கும். இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை இன்னும் நான் ஷார்ப் பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணலான்னா இந்த உள்ளே போன இதையும் வந்து ஒரு பெவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதில் இன்னொரு சின்ன ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ப்ராப்பர்ட்டியில் நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ எங்கே மாற்றிருக்கிறாங்கன்னா ரெஞ்சில் போயிட்டு ஆட் மாடிஃபையரில் இந்த நார்மல்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்மூத் பை ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து காணாம போயிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஒன்று உள்ளே இருக்கிற இந்த பெவலை வந்து நீங்கள் பெவல் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே வந்தோம்னா நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்செட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. கிரேட். அடுத்து நம்ம பட்டன்ஸ் நம்ம போட போகிறோம் சைடில். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் ஆங்கிள் வந்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஆங்கிள் வந்துட்டு இங்கே கண்ட்ரோல் ஏ மெஷ் ஒரு சிலிண்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த சிலிண்டரையும் நம்ம ஃபஸ்ட்டு க்யூபை வந்து அதோட பேஸை வந்து எக்ஸ்ஆக்சிஸில் வச்ச மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்கனவே பண்ண மாதிரி GZ1 கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கண்ட்ரோல் அல்ட் எக்ஸ் ஆரிஜின் டு பாட்டம் கீழே வச்சுக்கிறேன். இப்போ இதை மேலே கொண்டு வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன் 180 டிகிரி. இது வந்து பாட்டமில் இருக்குது இந்த ஆரிஜின், எனக்கு இது மேலே வரணும். இது நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த காஃபி போர் பண்ணக்கூடிய இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த பொசிஷனில் மேலே அட்டாச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆர் எக்ஸ் ஆக்சிஸில் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஜிஎம்க்கு இசட் ஆக்சிஸில் லாக் பண்ணி மேலே தூக்கிட்டேன். இப்போது ஸ்கேல் பண்ணால் இங்கேருந்து ஸ்கேல் ஆகும். இப்போ நீங்கள் சைட் வேவையும் ஃப்ரண்ட் வேவையும் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து சென்டரில் இருக்குது, ஆனால் சைடில் சென்டராக இல்லை. ஸோ இங்கே இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது தெரியாது, நான் கிளிக் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியாது.
அது ஏன்னா இங்கே நம்ம அந்த ஓவர்லே நம்ம கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம ஓவர்லே வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். பட் எனிவே நீங்கள் இதை கிளிக் பண்ணால் இங்கே அதோட ஹைலைட் தெரியும். ஸோ இப்போ ஜி இந்த ஒய் ஆக்சிஸில் நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து கிட்டத்தட்ட சென்டரில் வச்சுட்டேன். இப்போ எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு பொசிஷனில் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஜி மிடில் மவுஸ் ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் நகட்டிட்டு எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி கூட நம்ம தேவைப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோட ஹைட்டை நான் கம்மி பண்ணுறேன். எஸ் இசட் அப்படி பண்ணிவிட்டு நான் இதை ஹைட்டை இவ்வளோ தூரத்துக்கு நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இதோட ஸ்கேலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ ஸ்கேல் கொடுத்துட்டு இப்போ எடிட் மோடுக்கு போயிட்டு ஃபேஸ் செலக்ட் பாட்டம் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ இன்செட் உள்ளே வந்து கொஞ்சம் வெளியில் நீட்டுறேன். இது ஜி இசட் கொஞ்சம் உள்ளே கொண்டுக்கிறேன். மறுபடியும் ஐ இன்செட் உள்ளே வரைக்கும் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் இ இசட். ஸோ மறுபடியும் ஐ இன்செட் இங்கே உள்ள வரைக்கும் போயிட்டு இதை எக்ஸ்ட்ரூட் ஜி மேலே ஃப்ரண்ட் ஆங்கிள் வந்துக்கலாம். எக்ஸ்ட்ரே மோடில் போயிட்டு பாருங்கள், இப்போ இது கோணலாக போயிருக்கு. ஏன்னா இசட் ஆக்சிஸில் லாக் ஆகலை. ஸோ ஜி இசட் இது இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணாமல் போகுது, அதுவும் தப்பு. ஸோ ஃப்ரண்ட் ஆங்கிள் எக்ஸ்ட்ரூட் இசட், ஃப்ரண்ட் ஆங்கிள் எக்ஸ்ட்ரூட் இசட் அமைக்கு இசட் ஆக்சிஸில் லாக் பண்ணிவிட்டு இப்போ மேலே வரைக்கும் நான் தூக்கி வச்சுக்கிட்டேன். ஓகே குட். இப்போ எக்ஸ்ரே மோட் எடுத்துக்கிட்டேன். இந்த எட்ஜஸை பெவல் பண்ணணும். ஸோ அதுக்கு எட்ஜ் செலெக்ஷன் மோட், இதை அல்ட் கிளிக் பண்ணிக்கிட்டேன், இதை அல்ட் கிளிக் பண்ணிக்கிட்டேன், இதை அல்ட் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ பெவல் பண்ணி எடுத்துட்டேன்னா நமக்கு ஒரு ஸ்மூத்தர் சர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, சேம் இங்கேயும் அல்ட் கிளிக் ஷிஃப்ட் அல்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் நம்ம லைட்டாக பெவல் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஸ்மூத்தர் சர்ஃபேஸ் கிடச்சிருச்சு. ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் பை ஆங்கிள் கொடுத்துட்டோம். நமக்கு அந்த காஃபி போரிங் இது வந்து கிடச்சிருச்சு. குட். ஓகே, இப்போது காஃபி போரிங் பார்ட்டை வந்து மாடிஃபை பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் நாம் பட்டனையும் மாடல் பண்ண போகிறோம். பட்டனுக்கு மறுபடியும் ஃப்ரண்ட் வியூக்கு வந்துக்கிறேன். வந்துட்டு ஷிஃப்ட் ஏ மெஷ் சிலிண்டர் கொடுத்துட்டு GZ1 மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ ஆரிஜினை கீழே கொண்டு வந்துட்டோம். இதை ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி, ஒய் ஆக்சிஸ் சென்டரில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ RY 90 நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ இதை இந்த ரைட் சைடு நம்ம நகட்டணும். எக்ஸ் ஆக்சிஸில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டேன். வந்துட்டு இப்போது மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கொண்டு வந்து இதில் சென்டர் பாயிண்டில் வச்சாச்சு. இந்த பக்கம் ரைட் வியூ இருக்குது, லெஃப்ட் வியூ இருக்குது, ரைட் வியூவில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போது இதில் நம்ம சென்டர் பண்ணும்போதும் இதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்கேல் டவுன் பண்ணணும். ஸோ ஏஸ் ஷார்ட்கட் ஸ்கேல் டவுன் பண்ணிட்டேன். ஓகே, இது ஒரு மாதிரி சென்டரில் இருக்க மாதிரி இருக்குது. நம்மளுடைய மாடலில் இது வந்து ஃபுல் சென்டரில் இருக்கும். அதே மாதிரி இது உள்ளே தள்ளி இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் முன்னே கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஓவரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவர்லே ஷார்ட்கட் வந்து மேலே அங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அல்ட் டிசைட் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் அதை ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா ஆக்சிஸ் எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு, ஏன்னா எல்லாமே எடுத்து விட்டுருந்தேன் இல்லையா. ஸோ ஒய்யில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு GZ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை ஷிஃப்ட் எக்ஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இது ஸ்கேல் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் ஒய்யும் இசட் ஆக்சிஸ்லையும் ஸ்கேல் ஆகணும். அப்படிங்கிறதுனால ஒய்யில் வந்து கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கிறேன். நம்மளுடைய இந்த சைடு பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதை எக்ஸ் ஆக்சிஸில் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் நல்லா கம்மி பண்ணிக்கிட்டேன். ஓகே குட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நான் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிறேன், இதை நான் ரைட் வியூவில் வச்சுக்கிறேன். இங்கே நான் ஷிஃப்ட் அல்ட் டிசைட் இதில் ஓவர்லேயே நான் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போது முதல்ல இதை வந்து ஸ்கேலை நான் கொடுத்துக்கிறேன். இது கண்ட்ரோல் ஏ ஸ்கேல் கொடுத்துட்டு ஓகே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எண்ணில் போடனா 111 இருக்கும். இது ஏன்னா பெவல் பண்ணும்போது ஸ்கேல் அப்ளை பண்ணால் தான் பெவல் கரெக்டாக வரும். ஸோ மறுபடியும் எடிட் மோடு போயிட்டு எடிட் மோடில் ஃபேஸ் செலக்டில் 3 கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் இன்செர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபேஸையுமே இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸை மட்டும், ஏன்னா கொஞ்சம் பட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை உள்ளே கொண்டு போக போகிறேன். உள்ளே கொண்டு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரூட்
அதுவே ஒரு ஆங்கிள் இசட் ஆக்சிஸில் காட்டுது, ஏன்னா லோக்கல் இசட்டில் காட்டுது. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு இப்போ இதை இன்செர்ட் பண்ணி இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரோட் வெளியில் வரைக்கும் கொண்டு வரேன். ஏன்னா இப்போ தான் அது ஒரு பட்டன் ஃபீல் கிடைக்கும். பட்டன் வந்து உள்ளே போயிட்டு வரும்ல, அந்த ஃபீல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதை ஜிஎம்க்கு எக்ஸ் ஆக்சிஸில் நான் உள்ள வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டு அதை மறுபடியும் இன்செர்ட் பண்ணி ஜிஎம்க்கு எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போது எட்ஜ் செலெக்ஷன் மோடில் போயிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாமே நாம் பெவல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி, ஷிஃப்ட் கிளிக், ட்ராக் கிளிக் இல்லை, வெறும் ட்ராக். நம்மளுக்கு பெவல் ஆகிடுச்சு. ரைட் கிளிக், ஸ்மூத் பை ஆங்கிள் நம்மளுக்கு ஆகிடுச்சு. இந்த ஸ்மூத்னஸ்க்கு நம்ம ஆல்ரெடி இன்னொரு ட்ரிக்கும் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். அது என்னதுன்னு சொன்னால் சப்டிவிஷன் சர்ஃபேஸ். ஆட் மாடிஃபையரில் போயிட்டு சர்ச்சில் சப்டிவிஷன் சர்ச் பண்ணியிருந்தோம். இல்லைன்னு சொன்னால் கண்ட்ரோல் 1 கிளிக் பண்ணால் நமக்கு சப்டிவிஷன் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஆனால் பின்னாடி கொஞ்சம் நம்மளுக்கு கோக்கமாக்கா இருக்குல்ல, இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். எடிட் மோடில் போயிட்டு எட்ஜ் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆங்கிளை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஒரு லூப், எட்ஜ் லூப் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோன்னா நமக்கு இது பக்காவாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்தான ஒரு பட்டனாக மாறிடுச்சு. இப்போ இந்த பட்டனை நான் இங்கே தான் வைக்க போகிறேன். எனக்கு இதே பட்டன் தான் தேவை, சைஸ் மட்டும் தான் மாறப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னு இதை செலக்ட் பண்ணி அல்ட் டி பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் நான் மாற்றிக்கிறேன். இப்போதைக்கு இதை நான் இசட் ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஆர் இசட் 90, இது வந்து உல்ட்டாவை ரொட்டேட் ஆகுது. ஸோ இதை வந்து ஆர் இசட் 180 கொடுக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு பண்ணும்போதே ஆர் இசட் -90 கூட நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். இதை நான் ரைட்டில் கொடுத்துட்டு இப்போ நான் இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ரைட் வீல் வச்சுக்கிட்டேன். இப்போ ஜி கிளிக் ட்ராக், எந்த பக்கமும் மிடில் மோஸை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கிறேன். இங்கே எப்படி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜி கிளிக் ட்ராக் வந்துடுச்சு. இதை மேலே கொண்டு போகணும். ஜி இசட் ஆக்சிஸ் இப்போ ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். இறக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் பட்டன் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இது வந்து ஒரு மாடலை 2 இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். குட். இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 4 பட்டன்ஸ் இங்கே நம்ம வைக்க போகிறோம். அந்த 4 பட்டன்ஸ் நம்ம பிளெயினை வச்சே பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம க்யூபில் நிறைய ஜாமெட்ரிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம்ல, ஸோ பிளெயினை வச்சு பண்ணலாம். கண்ட்ரோல் ஏ, மெஷ், பிளெயின் கொடுத்துக்கிறேன். பிளெயின் கீழே இருக்கும். பிளெயினை ஜி இசட் மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஆர்எக்ஸ் 90 கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஜி ஒய் ஆக்சிஸில் முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்தாச்சு. இதை ரைட் வச்சுப்போம். இப்போ இதை ஸ்கேல் டவுன் பண்ணுறேன். ஸ்கேல் டவுன் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். மேலே எடுத்துக்கலாம். ஜி இசட் எக்ஸ் ஆக்சிஸில் ரைட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ பட்டன் வந்து நம்மளுக்கு ஸ்கொயராக இருக்குது, நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வேணும். ஸோ எஸ் இசட் அப்படின்ட்டு இசட் ஆக்சிஸில் அந்த பட்டனோட சைஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து வெறும் பிளேன். இந்த பிளேனை என்னவா மாற்றணும்னா எனக்கு ஒரு பட்டனாக மாற்றணும். அந்த பட்டன் எனக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? எடிட் மோடில் வெர்டெக்ஸ் செலக்டில் போயிட்டு இந்த வெர்டெக்ஸை நான் பெவல் பண்ண போகிறேன். நார்மலாக எட்ஜஸை நம்ம பெவல் பண்ணும்போது கண்ட்ரோல் பி கொடுப்போம். ஆனால் வெர்டெக்ஸை நீங்கள் பெவல் பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்து நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெவல் ஆகும். ஆனால் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ப்ராப்பராக இது இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம இதோட ஸ்கேலை இசட் ஆக்சிஸில் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அண்டு கொடுத்துக்கிறேன். டேப்பில் போயிட்டு கண்ட்ரோல் ஏ, அப்ளை ஸ்கேல். இப்போ எல்லாம் 111 இருக்கும். ஸ்கேல் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஸ்கேல் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு பெவல் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் பி கொடுத்து நம்ம பெவல் பண்ணுறோம். இப்போ இதோட யூனிஃபார்மிட்டியை நான் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பட்டனோட பேஸ் கிடச்சிருச்சு. ஸோ நான் ஃபேஸ் செலெக்ஷன் மோடில் போயிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு தடவை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பட்டனில் நார்மலாக இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கும்ல. ஸோ ஃபேஸ் செலெக்ஷனில் வச்சுக்கிட்டு இந்த 2 ஃபேஸ்க்கும் நடுவில் உள்ள இந்த லைனுக்கு மேலே என்னோடய மவுஸை ஹவர் பண்ணிவிட்டு அல்ட் கிளிக் பண்ணுறேன். இந்த கம்ப்ளீட் ரிங் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். கிளிக் அண்ட் ட்ராக் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த ஃபேஸை கிளிக் பண்ணி இதை நான் கிளிக் அண்ட் ட்ராக் இதில் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்மளுக்கு பட்டன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா பட்டன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நான் பெவல் பண்ணிக்க போகிறேன். இந்த எட்ஜு, இந்த எட்ஜு, இந்த எட்ஜு, இந்த எட்ஜ், இது எல்லாமே அல்ட் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பெவல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே,
இப்பவும் இங்கே வந்து சின்ன சின்ன இந்த ஃப்ளாட் சர்ஃபேசஸ் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் பை ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஆனாலும் நமக்கு சரியாகலை. ஸோ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் 1 நம்மளுக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் வந்துருச்சு. சப்டிவிஷன் சர்ஃபேஸில் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த ஓரத்தில் எட்ஜ் லூப் ஆட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஆர் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டேன் தேவைப்படணும் அப்படிங்கிறனால. இப்போ இந்த பட்டனை கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிறேன். ஓகே குட். இப்போ நம்மளுக்கு ஒரு பட்டன் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்னும் 3 பட்டன் வேணும். அப்போ ஒவ்வொரு திருப்பும் இந்த பட்டனை நம்ம மாடல் பண்ணலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் நம்ம அரே மாடிஃபையரை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபையர் டேப்பில் போயிட்டு இந்த ரெஞ்ச் ஐக்கான் மாடிஃபையர் டேப்பில் போயிட்டு சர்ச்சில் அரேன்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டூப்ளிகேட் வந்து காட்டுது. இங்கே மாடிஃபையர் டேப்பில் இங்கே வந்தீங்கன்னா கவுண்ட் 2ன்னு இருக்குது. நம்மளுக்கு கவுண்ட் 4 வேணும். 4 வச்சுட்டோம். ஆனால் ரைட் சைடில் போது நமக்கு லெஃப்ட் சைடில் போகணும். ஸோ இங்கே ரிலேட்டிவ் ஆஃப்செட்டில் ஃபேக்டர் எக்ஸில் 1 இருக்கும். அதை -1 நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். அந்த -1 நீங்கள் கூட்டுனீங்கன்னா குறைச்சிங்கனாலோ இந்த ஷேப் உள்ளேயும் வெளியேயும் போகும். இதில் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இதுக்கும் இருக்கும். சேம் கோஸ் இது வரைக்கும் ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எல்லாமே மாடிஃபை ஆகியிருக்கும். இப்போ இந்த பட்டனை கொஞ்சம் நான் ரைட்டில் கொண்டு வந்துக்கிறேன். இந்த அறையை நான் கொஞ்சம் ரைட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம ஒரு எல்சிடி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எல்சிடிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடும் அதே தான். ஷிஃப்ட் ஏ மெஷ் பிளெயினை மேலே கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஸ்கேல் டவுன் பண்ணி இதை மறுபடியும் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணி அதோட இசட் ஆக்சிஸை வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எல்சிடி செய்ய போகிறோம். எல்சிடிக்கும் பட்டனுக்கு நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் செய்ய போகிறோம். ஸோ முதல்ல ஸ்கேல் அப்ளை பண்ணிவிட்டு எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸ் செலெக்ஷன் டூல் 3 கிளிக் பண்ணி ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுக்கலாம். பட்டனில் நம்ம இந்த வெளியில் இந்த பார்டர் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எட்ஜஸை செலக்ட் பண்ணி இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி இதை நம்ம வெளியில் எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். ஆனால் இந்த எல்சிடிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி இதை உள்ளே தள்ள போகிறேன். அதுக்கு எக்ஸ்ட்ரூடு கீ கிளிக் பண்ணிவிட்டு அதோட லோக்கல் இசட் ஆக்சிஸில் உள்ளே தள்ளிட்டேன். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா எட்ஜ் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த எட்ஜஸை கம்ப்ளீட்டாக அல்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை உள்ளே எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இப்போ அது ஆங்கிள் நம்ம கொடுக்கணும் ஒய் ஆக்சிஸில், இல்லைனா ஏனதோன்னு மாறும். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறமா வெளியில் ஆப்ஜெக்ட் மோடு ஓகே ஒய் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிக்கணும். முதல்ல கிளிக் பண்ணி அதை லாக் பண்ணிட்டேன். இப்போ இதை ஜி ஒய் ஆக்சிஸ் தள்ளிட்டு இதை உள்ள வரைக்கும் கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம். இதில் நமக்கான எல்சிடியும் கிடச்சிருச்சு. இதில் எஸ் செலெக்ஷன் இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி பெவல், அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் மோட் ஸ்கேல் அப்ளை இருக்குது. குட். அதுக்கப்புறம் சேம் கோஸ் ஹியர். இதில் இந்த எட்ஜஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி. ஸோ நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு எல்சிடி கிடச்சிருச்சு. இப்போ எல்சிடியும் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு பட்டன் வைக்க போகிறோம். அதுக்கு சேம் இந்த பட்டனையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேறு சிம்பிளான ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும்னா ஒரு சிலிண்டரை எடுத்து பட்டன் மாதிரி வச்சுக்கலாம். நான் என்னோடய வசதிக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த பட்டனே கிளிக் பண்ணி ஆல்ட் டி பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஒய்யை கிளிக் பண்ணி நாங்கள் வச்சுக்கிறேன். ஏன்னா ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகாது. அப்படின்னால இதை வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த பட்டனை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இதில் ஒரு க்ரில்லு செய்யணும். நம்மளுடைய மாடலில் இங்கே ஒரு க்ரில் இருக்குது. இந்த க்ரில்லை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸ் செலெக்ஷனுக்கு 3யை கிளிக் பண்ணி இந்த ஃபேஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஃபேஸை நான் செப்பரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கீபோர்ட் ஷார்ட்கட் பியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் செப்பரேட் செலெக்ஷன் பை மெட்டீரியல் பை லூஸ் பார்ட்ஸ்ன்னு இருக்குது. நான் செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்த உடனே
இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 ஹைலைட் இருக்குது பாருங்கள். ஒன்று இந்த ஆப்ஜெக்ட்டு, இன்னொன்று இந்த பிளேட். இதை நம்ம தனியாக மூவ் பண்ணோம்னா இங்கே ஒரு ஹோல் தெரியுது பாருங்கள். ஸோ இது தனி மெஷ்ஷாக மாறிடுச்சு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மாடிஃபையரும் இதில் அப்ளை ஆகியிருக்கும். மறுபடியும் எடிட் மோடில் போயிட்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் உள்ளே இருக்கக்கூடிய கிரில்லை செய்ய போகிறோம். அந்த கிரில்லுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்செர்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இன்செர்ட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன ஆகும்னா, நமக்கு கிரில்ல ரைட் சைடில் ஸ்பேஸ் வேணும், இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்பேஸ் வேணும். ஆனால் நடுவில் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஆனால் இதில் ஸ்பேஸ் இருக்குது, பிரச்சனை வருது. ஏன்? நம்மளுக்கு மிரர் மாடிஃபையர் இருக்குது அப்படிங்கிறனால. அதனால் நம்ம என்ன பண்ணிப்போம், மிரர் மாடிஃபையரை அப்ளை பண்ணணும். இப்போ மிரர் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, மாடிஃபையருக்கு ரெஞ்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபையரில் வந்து இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி, எடிட் மோடில் இது ஒர்க் ஆகாது, அதனால் ஆப்ஜெக்ட் மோடில் வந்துட்டு இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபையர் டேப்பில் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணால் மாடிஃபையர் டேப்பில் எந்த ஆப்ஷனும் காட்டாது. அப்படின்னா இந்த மிரர் மாடிஃபையர் இதில் அப்ளை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ரைட்டில் மாடிஃபை பண்ணால் லெஃப்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, ரெண்டையும் ஈக்குவலாக மாடிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எடிட் மோடில் போயிட்டு இந்த 2 ஃபேஸையும் செலக்ட் பண்ணி எக்ஸ் டிசால்வ் ஃபேஸஸ் கொடுத்துட்டு ஐ இன்செர்ட் பண்ணி உள்ள நான் இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் இது கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 லைன் இருக்குது பாருங்கள். இது ஏன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸையும் நம்ம டிசால்வ் பண்ணி சிங்கிள் ஃபேஸாக மாற்றும்போது அந்த ஃபேஸ் தான் சிங்கிள் ஃபேஸாக மாறிச்சே ஒழிய இதில் 2 இடத்துலையும் இருந்த இந்த 2 ஜாயிண்டில் இருந்த வெர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகலை. இப்போ பாருங்கள் எடிட். இப்போ நம்ம இதே வெர்டெக்ஸ் மோடு போனோம்னா 1 2 3 4 5 6 வெர்டெக்ஸ் இருக்குது, சரியா? நான் ஃபேஸ் மோடில் போயிட்டு எக்ஸு டிசால்வ் ஃபேஸஸ் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இப்போது நம்ம நார்மலாக பார்க்கும்போது நம்மளுக்கு 1 2 3 4 வெர்டெக்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெர்டெக்ஸ் செலக்ட்டுக்கு போயிட்டோன்னா இங்கே ஒரு வெர்டெக்ஸ், இங்கே ஒரு வெர்டெக்ஸ், 2 வெர்டெக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் டிசால்வ் வெர்டெக்ஸஸ் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு அந்த வெர்டெக்ஸும் போயிடும். இப்போ எடிட் மோடில் போயிட்டு லூப் கட் ஆட் பண்ண போகிறோம். லூப் கட்டுக்கு கண்ட்ரோல் கிளிக், மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 16 கட்ஸ் நம்ம கொடுக்குறோம். 16 கட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபேஸ் செலக்ட் கொடுத்துட்டு இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்செர்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸ் செலக்டில் போயிட்டு இது ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டையும் கண்ட்ரோல் கிளிக் இந்த செக்மெண்ட்டை கிளிக் பண்ணால் நடுவில் இருக்க எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது எனக்கு இது வேண்டாம், இது செலக்ட் ஆகணும். இந்த ஃபேஸ் வேண்டாம், இந்த ஃபேஸ் செலக்ட் ஆகணும். இதை ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்படி இந்த எந்தெந்த செக்மெண்ட்லேருந்து எந்த ரேஞ்ச் வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டில் போய் செக்கர் டீசெலக்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து டீசெலக்ட் ஆகிடும். நம்மளுக்கு எது வேணுமோ அது மட்டும் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இந்த பிளேட்டை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் மார்க்கில் பக்கத்தில் ஒரு ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட் பக்கத்தில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம இந்த ஜாமெட்ரி மட்டுமே நமக்கு ஃபோக்கஸில் வந்துடும். ஸோ எந்த விதமான வீவிங்கில் ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி நான் கீழே எடுத்துக்கிறேன். இசட் ஆக்சஸில் ஆல்ரெடி லாக் ஆகிருக்குது. வெளியே வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் பை ஆங்கிள் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு கிரில் கிடச்சிருச்சு. இந்த கிரில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும். பெவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மேனுவலாக இதை பெவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஹெட் செலெக்ஷன் கொடுத்து 1 2 3 4 இதை மேனுவலாக இந்த கார்னர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம பெவல் பண்ண போகிறோம். கிளிக் அண்ட் ட்ராக், கண்ட்ரோல் பி, கிளிக் அண்ட் ட்ராக். நம்மளுக்கு வந்து இந்த ஓவல் ஷேப்பில் கிரில் கிடச்சிருச்சு. செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ஸ்மூத் பை ஆங்கிள்னால் நமக்கு இந்த மாதிரியான ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. குட். இந்த டாப்பை மட்டும் நம்ம வந்து பெவல் பண்ணணும். அதை பெவல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு எடிட் மோடில் மறுபடியும் போயிட்டு 2 ஹெட் செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த லைன் ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோல் பி கொடுத்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நம்ம ஒரு ஸ்மூத்தான இதை க்ரியேட் பண்ணிடலாம். வெளியில் வந்தோம்னா நம்மளுடைய கிரில் வந்து ரெடி. இப்போ நம்மளுடைய காஃபி மிஷின் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கப்பை செஞ்சு வச்சுருந்தோம். அந்த கப்பை உள்ளே கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா இதோட டெக்ஸ்சரிங் எப்படி பண்ணுறது, இதுக்கு எப்படி கலர் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.